அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. வழக்கம் போல தான் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கை தான். அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு கைவிட்டு போக காரணமே திமுக தானா. 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தானா. நம்ம எல்லாருமே கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒன்றிய அரசை நோக்கி வலியுறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா. இது எல்லாமே கண் துடைப்பு நாடகமாம். நமக்கு கச்சத்தீவு மேலே அக்கறையே இல்லையாம். இந்த தற்குறி கிட்ட முதல்ல யாராவது எடுத்து சொல்லிருங்களேன். 2 நாட்டுக்கு இடையில கையெழுத்திடப்படும் ஒரு ஒப்பந்தத்தில் மாநில அரசுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாதுன்றதை யாராவது எடுத்து சொல்லுங்களேன். பாஜக காரணங்களோட அதே குரல் அதே வாசம் இங்கே அடிக்குது பாருங்க. இதே உருட்டை தான் அவனுங்களும் உருட்டுவானுங்க. அதை அப்படியே ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பேசுகிறாப்புல. இதை பாருங்களேன் லைட்டா. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை விளக்கி கலைஞர் அவர்கள் அப்போவே எழுதிய உரை இது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். கச்சத்தீவை இலங்கைக்கே சொந்தமென்று அறிவித்தார்கள், பதைத்தோம் துடித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு உரை எழுதியிருக்காங்க. கச்சத்தீவை இலங்கை கிட்ட கொடுக்க போகிறதா அறிவிச்ச அப்போதைய ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினதே திமுக கட்சி தான். வரலாறு ஒரு மண்ணுமே தெரியாது இந்த ஆளுக்கு. வரலாறும் தெரியாது, அரசியலும் தெரியாது. ஆக்சுவலாக நான்லாம் அந்த ஆளோட தீவிரமான ஒரு ரசிகன், சினிமாவில் சொல்கிறேன். இப்போ எனக்கே இந்த ஆள் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஒன்றுமே தெரியாமல் கண்டதையும் வந்து உளர்றாப்புலங்க. ஒரு மாநில அரசு எப்படிங்க ஒரு நிலத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும்? பாஜகவை போலவே பொய்யை மட்டுமே அரசியலுடைய மூலத்தனமாக வச்சுக்கிட்டு இவரும் இயங்குறாப்புல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவருக்கு உண்மையாகவே கச்சத்தீவு எப்படி கைவிட்டு போச்சு, அந்த நேரம் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற வரலாறுலாம் தெளிவாக தெரியும் அப்படின்னா மீடியா முன்னாடி வந்து சொல்லட்டு பார்த்துருவோம். மீடியா கிட்ட வந்து பேசுவாரா? இதெல்லாம் பேசுனா எதிர்கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஒன்றுமே தெரியாது. யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையே கொண்டு வந்து அப்படியே போஸ்ட் பண்ணுறாப்புல, அவ்வளோதான் அவருடைய வேலை. அந்த போஸ்ட் பண்ணுறதும் அவர் தான் பண்ணுறாரான்னு தெரியாது. கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு யாராவது தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ட்விட்டர்லையும். அன்றைய மத்திய அரசு நம்ம தமிழக அரசுக்கிட்ட எந்த தகவலுமே தெரிவிக்காமல் அவங்களே சுயமாக முடிவு எடுத்துக்கிட்டு தான் செஞ்சாங்க இதெல்லாம் அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே இந்த பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இதை எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் இடையில வந்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாரு பாருங்க. இதே வேலையை தான் இதுக்கு முன்னாடி சைமன் செபாஸ்டியனும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். நம்ம ஏதாவது பாஜகவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இடையில வந்து குறுக்க மல்லாக்கப்படுத்து விழுந்து கிடப்பான். இப்போ இந்த வேலையை இவர் விஜய்க்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சைமனோட மவுஸ் மார்க்கெட்லாம் டவுன் ஆகி போயிடுச்சு. விஜய் அவர்களே நீங்கள் தான் சரியான ஆள், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களோட வாக்குகளை எல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எப்பமெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பமெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து அடிக்கிறாங்களோ, அப்பமெல்லாம் திமுகவை அடித்து அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அதை திமுக பக்கம் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. திமுகவை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வில்லு படம் ஃப்ளாப் ஆனதுக்கும் திமுக தான் காரணமாக இருக்கும். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துச்சுல்ல, அதுக்கும் திமுக தான் காரணம். அந்த நேரத்தில் திமுக இந்திரா காந்தி அவர்கள் கூட சண்டை போட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினா அந்த தீர்மானமே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுகவோட ஆட்சியே கலைக்கப்பட்டுச்சுன்றதுலாம் இவருக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத மண்ணு. ஏதாவது புதுசாக அரசியல் ஏதாவது பேசுவாப்புல, புதுசாக ஏதாவது அரசியல் செய்வாப்புல அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த புளுத்து போன அரசியலையே கொண்டு வந்து நீட்டுறது. இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து பேசுவாங்கல்ல, சட்டசபையிலலாம் பேசியிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறாப்புல. ஜெயலலிதா அவர்களும் இதே மாதிரி தான் ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. கச்சத்தீவை தார வார்த்தது திமுக தான், திமுக தான். சைமன் செபாஸ்டியனும் இதே தான், எல்லாரும் இதே தான். அது எப்படி திமுக தாரா வாத்துச்சுன்னு ஒரு பாயிண்ட்டு கூட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. போடி போ, உனக்கும் இதே நிலைமை தாண்டியே. எனக்கு அப்படியே இந்த மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி இதோட பார்ட் 2 வெர்ஷனாக தான் எனக்கு தாவேக்கா தென்படுதுங்க. அடுத்தவன் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு வாயசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவங்களாவது மீடியாவை பார்த்து பேசுனாங்க, வெளியில் வந்து மேடை போட்டாங்க கொண்டாங்க, அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ஆனால் இவர் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விட்டரில் போஸ்ட்டு, அவ்வளோதான், அறிக்கை விடுறது, அவ்வளோதான். அதுவும் யாரோ எழுதி கொடுத்தது, இவர் எதுவும் பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த கச்சத்தீவு விஷயம் தெரிய மாட்டேங்குது. அது எதற்காக இந்தியா கொடுத்துச்சு, அதுக்கு ரிட்டர்னாக என்ன வாங்கிக்கிட்டாங்க, பேசிக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. 1974 வருஷம் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இலங்கை பிரதமர் பண்டார நாயக்கே அவர்களும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க.
அந்த ஒப்பந்தத்தின்படி தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது. எதுக்காக இந்த கச்சத்தீவை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு நிறைய ஊடுருவல்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிற காரணத்தினால அதை தடுக்கும் விதமாக கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக 1974ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி தான் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகிறது. சரி, இந்த காரணங்களுக்காக கச்சத்தீவை கொடுத்தாச்சு. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு நிறைய ஊடுருவல்கள் இருக்குது அப்படின்றதுனால கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது கச்சத்தீவை கொடுத்துட்டு நமக்கு என்ன ரிட்டர்னாக கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம். அந்த வாட்ச் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கீழே தெற்கே, சரியா, தெற்கு பக்கமாக ஒரு 55 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது கன்னியாகுமரிக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சரிங்களா. அங்கே தான் இந்த வாட்ச் பேங்குன்ற பகுதி லொக்கேட் ஆகிருக்கு. மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த வாட்ச் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா, இந்த வாட்ச் பேங்க் பகுதியில் மீன் வளம் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய மீன்கள், பல விதமான மீன்கள்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கச்சத்தீவை நம்ம விட்டு கொடுத்தோம் இல்லையா, இதோட சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 சதுர கிலோமீட்டர் தான் வரும். இதே அந்த வாட்ச் பேங்க் இருக்கு இல்லையா, அதோட சதுர கிலோமீட்டர் கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர் வருது, விச் இஸ் 4000 டைம்ஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த திருவனந்தபுரம் சைடில் மீன் பிடிக்கிறவங்க கிட்டலாம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் பேங்க் பகுதியில் தான் நாங்கள் மீன் நிறைய பிடிப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இலங்கை மீனவர்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, இந்திய மீனவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்சஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வாட்ச் பேங்குக்கு இலங்கை மீனவர்கள் வர முடியாது இல்லையா, இதே மாதிரியே கச்சத்தீவுக்கு இந்திய மீனவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் பேங்க் பகுதிக்கு இலங்கை மீனவர்கள் வரக்கூடாது, கச்சத்தீவு பகுதிக்கு இந்திய மீனவர்கள் வரக்கூடாது அப்படின்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையிலாக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த கச்சத்தீவை கொடுத்துட்டு இந்த வாட்ச் பேங்க் பகுதியை திரும்பி வாங்கின கதை. இப்போ எதுக்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனை மேலோங்கி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமாக ராமேஸ்வரம் மீனவர்களை எல்லாம் கொண்டு போய் சிறைப்படுத்துகிறாங்க இலங்கையில். ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நீட்டிச்சுக்கிட்டு இருக்குது. மறுபடியும் கச்சத்தீவுக்காகன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு செவி கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ இதனால தான் மறுபடியும் இப்போ கச்சத்தீவுன்னு சொல்லி இந்த கச்சத்தீவு பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வராங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஒன்றிய அரசை குற்றம் சாட்டுறதை விட்டுக்கிட்டு திமுக அரசை கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை கொடுக்குறப்போ அதை கொடுத்த காரணம் அப்படின்றது வேற. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இப்போது இதுக்கு எதிராக கச்சத்தீவை நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிற குரலை நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வரலாறுகள் எதுவுமே தெரியாமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதே சங்கிங்களோட அந்த பாணியிலேயே இந்த சைமன் செபாஸ்டியன், ஜெயலலிதா அவர்கள், பாஜகக்காரங்க தூக்கிட்டு வர பொய், இந்த அத்தனை பேரும் பேசக்கூடிய அதே பொய்களை இங்கே கக்கிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த காணொளி மூலமாக இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றின புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.